பகவான் கிருஷ்ணர் கீதையை அர்ஜுனருக்கு உபதேசம் செஞ்சுருக்கார். ஏன் அவர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்சார் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்காங்களா? நம்மளை மாதிரியே அர்ஜுனரும் யோசிச்சு தான் இதை ஒரு கேள்வியாகவே கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட எண்ணற்ற சந்தேகங்களுக்கெல்லாம் பகவான் கண்ணன் கூறிய விளக்கங்கள் தான் கீதைங்கிற புனித நூலாகவே மனித சமுதாயத்திற்கு கிடைச்சிருக்கு. கிருஷ்ணர் அந்த கீதையை உபதேசித்து பற்றிய ஒரு சந்தேகத்தை அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் எழுப்புறான். மனிதகுலம் முழுவதற்குமான மாபெரும் தத்துவ சுரங்கமாக கீதையை சொல்ல ஏன் என்ன தேர்ந்தெடுத்தாய் கண்ணா? பிதாமகர் பீஷ்மரிடம் சொல்லியிருக்கலாம், தத்துவ உபதேசங்களுக்கு தகுதி வாய்ந்தவர் அவர்தானே. இல்லையென்றால் எங்களில் மூத்தவரான தர்ம நீதிகளை உணர்ந்தவர் அண்ணன் யுதிஷ்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லையென்றால் அண்ணன் பீமன் மிகச்சிறந்த பக்திமான், பூஜா நியமங்களையெல்லாம் ஒழுங்கா செய்து வருபவர். இவர்களை விட்டு என்னை புனித உபதேசங்களை கேட்க தகுதியுள்ளவனாக தேர்ந்தெடுத்தது ஏன் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான். அர்ஜுனா, நீ என்னோட நெருங்கி பழகுபவன், என் மீது தோழமை கலந்த அன்புடன் இருப்பவன் என்பதால் நான் உனக்கு கீதையை சொல்லவில்லை. பீஷ்மர் அறங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தும் உணர்ந்தவர். சாஸ்திரங்கள் உணர்வதால் மட்டும் ஒரு மனிதனுக்கு சிறப்பு வந்து விடாது, கடைப்பிடித்தால்தான் சிறப்பு. கௌரவர்கள் அதர்மம் புரிகிறார்கள் என்று தெரிந்தும் பீஷ்மர் அவர்கள் பக்கமே இருக்கிறார். அதே சமயம் பாண்டவர்களை தனியே பார்க்க நேரும்போது தர்மம் வெல்லும் ஆசீர்வதிப்பதாகவும் கூறுகிறார். இது இரட்டை வேடம். எண்ணம், சொல், செயல் இவை ஒன்றாக எவனிடம் இருக்கிறதோ அவனே உத்தமன். பீஷ்மர் அப்படிப்பட்டவராக இல்லை. யுதிஷ்டர் கீதை கேட்க தகுதியானவர் என்பது உன் எண்ணம். அவர் நல்லவர்தான், ஆனால் முன் யோசனை இல்லாதவர். தவறு செய்துவிட்ட பிறகு வருந்தி கொண்டிருப்பது அவருடைய இயல்பு. யுதிஷ்டரர் நீதியை தர்மத்தையும் கடைபிடிப்பவர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவரால் தக்க நேரத்தில் தன் கடமை என்னவென்று உணர இயலவில்லை. பீமன் அளவற்ற பலசாலி, பக்திமானும் கூட. ஆனால் அவனிடம் மனோபலமும் இல்லை. வீண் கோபத்தில் அவன் விளைவித்த விபரீதங்கள் அதிகம். உனக்கே தெரிந்தது தானே. அர்ஜுனா, நீ இவர்களை போன்றவன் அல்ல, மகாவீரன். அதிநுட்பம் வாய்ந்த அஸ்திர வித்தை பல கற்றவன் என்ற போதும் கூட நீ முன் யோசனை உள்ளவனாய் இருக்கிறாய். அதுதான் உன் தனிச்சிறப்பு. உன்னை விட வயதான அறிவிலும் பெரியவர்களான பலரையும் மதித்து அவர்களுக்காக நீ என்னிடம் வாதாடுகிறாய். போர்க்களத்திலே நின்றபோது முற்றார் உறவினர் மதிப்பிற்குரிய பெரியோர்களையெல்லாம் எப்படி கொள்வது என தேவைதானா இதெல்லாம், இந்த யுத்தமும் இழப்பும் என்றெல்லாம் நீ யோசித்தாய். அத்தனை பேரையும் இழந்து அரசாட்சியை பெறுவதால் என்ன பெருமை இருக்க முடியும் என்று கலங்கினாய். பிச்சை எடுத்து வாழவும் நான் தயார் என்று என்னிடம் கூறினாய். நீ பதவி வெறியின் அல்ல, பழைய விரோதங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்று முன்பு நினைத்திருந்த போதும் களத்தில் அவர்களை மன்னித்து போரே வேண்டாம் என்று எண்ணுகிற உள்ளம் உன்னிடம் இருக்கிறது. ஓரளவு நீதி எது அநீதி எது என்று சிந்திக்கிறவனாகவே நீ இந்த தருணத்திலும் இருந்திருக்கிறாய். நீதியான வழியில் நடக்க அனைத்தையும் தியாகம் செய்ய மனவலிமை தேவை. தன்னுடைய புனிதமான கடமையை உணர்பவனுக்குத்தான் கீதை கேட்கும் தகுதி உண்டு. இதெல்லாம் தான் நான் உனக்கு கீதையை உபதேசிக்க காரணங்களாக இருந்தது என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அகந்தை எதுவுமே அற்றவனாய் அடக்கத்தோடு ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி வணங்கி நின்றான்.